அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த உமாயூன் என்பவன் மேடையில் வன்னியரசு அவர்களை விமர்சித்திருக்கிறான். மாண்புமிகு வன்னியரசு அவர்களின் வரலாறு அவனுக்கு தெரியாது. வரலாறு தெரிந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சியில் அவன் இல்லை. வன்னிக்குட்டி வந்தியா, 5 வருஷம் அமைச்சர் பதவி அனுபவிச்சியா, போயிடு அப்படிங்கிறான். அந்த வன்னிக்குட்டி தான் இவன் நம்பிக்கொண்டிருக்கிற பன்னிக்குட்டி தலைவனை அழைத்து கொண்டு போய் தமிழகம் முழுவதும் சுற்றி அரசியல் கற்றுக் கொடுத்தது அந்த வன்னிக்குட்டி தான். ஈழம் குறித்த அறிமுகத்தை ஏற்படுத்தியது அந்த வன்னிக்குட்டி தான். இஸ்லாமியர்களும் கிறித்தவர்களும் சாத்தானின் குழந்தைகள் என்று சொன்னவனை நம்பிக்கொண்டு போகிற இந்த ஊமாயின் அவன் மதத்திற்கும் உண்மையானவனாக இல்லை, இந்த இனத்திற்கும் உண்மையானவனாக இல்லை. தமிழ் தேசியத்தை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிற ஒரு அரசியல் கட்சியை பயணிக்கிற அவன் திரள்நிதி என்று சொன்னால் அவனுக்கு கோபம் வருகிறது. இங்கே நாங்கள் முதலமைச்சரானால் அங்கே உங்களுக்கு ஈழம் கிடைக்கும் என்று இந்த காலத்திலும் பொய்யை சொல்லிக்கொண்டு ஒரு கட்சியை நடத்தி திரள்நிதி உலகம் முழுவதும் வசூல் செய்து அந்த திரள்நிதியின் மூலம் உங்களுடைய பிள்ளை பண்டாட்டிகளை வாழ வைத்து கொண்டு ஈழ மக்களுடைய வயிற்றில் அடிக்கிறீர்கள். திரள்நிதி நீங்கள் திரட்டி இது வரைக்கும் என்ன பண்ணுறீங்க? ஒரு கவுன்சிலர் ஆயிருக்கீங்களா? ஒரு ஊரில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஆயிருக்கீங்களா? கட்சி ஆரம்பித்து 15 வருஷம் ஆயிடுச்சு. உங்களெல்லாம் பார்த்து இந்த சின்ன பசங்கள்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. கட்சியை கலைச்சிட்டு ஓய்டு போயிடுங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் கத்திக்கிட்டு நிற்கிறீங்க. உங்களுக்கு எப்படி பாடம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும். எங்கேயாவது ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு இந்த உமாயூன் எங்கேயாவது நிற்பான். அவனுக்கு எப்படி பதிலடி சொல்லணுமோ அப்படி சொல்லுங்கள். அவனுடைய வீடியோவை போட்டு நீங்கள் பதில் எழுதாதீங்க. ஏன்னா விளம்பரத்தை தேடணும்னு எவன் நினைக்கிறானோ அவன் தான் விடுதலை சிறுத்தையை தீண்டுவான். அவனுக்கு விளம்பரம் தேவைப்பட்டால் விடுதலை சிறுத்தையை விமர்சிப்பான். இப்போ அந்த உமாயூனுக்கும் அவன் கட்சியும் காணாமல் போய் கிடக்கு. அவனுக்கு இப்போ விளம்பரம் தேவை. அதனால் அவன் அந்த பதிவை போட்டிருக்கான். தயவு செஞ்சு சிறுத்தைகளே அந்த வீடியோவை போட்டு அவனுக்கு விளம்பரத்தை தேடாதீங்க. அவன் 4 பேரை வச்சுக்கிட்டு எங்கேயாச்சும் கத்திட்டு நிற்பான். அங்கே அவனுக்கு தக்க பதிலடி கொடுங்கள் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.